வணக்கம். இப்போல்லாம் வீடுகள்ல இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா மினிமலிஸ்டிக்கா இருக்கு இல்லையா? பார்க்க சிம்பிளா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் ரொம்பவே சிக்கலானது. ஒரு இன்ஜினியரா நான் அதோட அழகை ரசிக்கிற அதே நேரத்துல அதுல இருக்கிற பாதுகாப்பு அம்சங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த அழகான டிசைனை எப்படி முழுசா பாதுகாப்பானதா மாத்துறதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா இன்ஸ்டால் பண்ணலைன்னா அது இடிஞ்சு விழ காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் நைட்மேர். பாருங்க, இந்த வார்னிங் சாதாரணமானதில்ல. சரியா இன்ஜினியரிங் பண்ணாம கட்டினா இந்த அழகான படிக்கட்டுகள் ரொம்பவே ஆபத்தானதா மாற வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுல நடக்கும்போது லேசா ஒரு ஆட்டம், ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல் பண்றீங்களா? அது சும்மா இல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையோட முதல் அறிகுறியா கூட இருக்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது எளிமையின் மாயை. அதாவது அந்த பவுன்ஸ் அல்லது துள்ளல் பத்தி தான். நீங்க எப்பவாவது இந்த மாதிரி படிக்கட்டுகள்ல நடக்கும்போது அது லேசா ஆடுற மாதிரி ஒரு உறுதியற்ற தன்மையை உணர்ந்திருக்கீங்களா? அது உங்க மனசுல வர்ற ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அதுதான் இயற்பியல். இந்த பவுன்ஸ் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதுகாப்பான டிசைனுக்கு படி எடுத்து வச்ச மாதிரி தான். அப்போ ஒரு மினிமலிஸ்ட் படிக்கட்டத்துல இந்த ஆபத்தான பவுன்ஸ் வர்றதுக்கு என்னதான் காரணம்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மட்டும்தான் நாம இதுக்கு ஒரு சரியான தீர்வையும் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு டெக்னிக்கலா ரெசோனன்ஸ்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஊஞ்சலை ஆட்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டான நேரத்துல தள்ளுனா அந்த ஊஞ்சல் இன்னும் உயரமா போகும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒரு இயற்கையான அதிர்வெண், அதாவது ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். நீங்க நடக்கிற வேகம் அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும்போது சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் கூட ஒன்னு சேர்ந்து ரொம்ப பெருசாகி அந்த பயமுறுத்துற பவுன்ஸை உருவாக்குது. சரி, இதனால என்ன பெரிய பிரச்சனைன்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் உண்மையான ஆபத்து இருக்கு. இந்த சின்ன சின்ன அதிர்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது காலப்போக்கில் அந்த ஸ்டீல் வெல்டிங் பண்ணின ஜாயிண்ட்ஸ்ல மெட்டல் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது உலோகம் சோர்வடைஞ்சு அதோட வலிமை குறைய ஆரம்பிக்கும். கடைசியில இது படிக்கட்டோட கட்டமைப்பை உடஞ்சு போறதுக்கு வழிவகுத்துரும். அதனால இந்த வைப்ரேஷனை கட்டுப்படுத்துறது வெறும் சௌகரியத்துக்காக இல்ல, அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. நம்ப முடியுதா? வெறும் 2 மில்லிமீட்டர் இந்த சின்ன அசைவு கூட நம்ம நரம்பு மண்டலத்தால கண்டுபிடிக்க முடியும். நம்ம உடம்பு அதை பாதுகாப்பில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே மூளைக்கு ஒரு டேஞ்சர் சிக்னல் அனுப்போம். அதனால தான் நமக்கு ஒரு விதமான பயம் வருது. ஒரு இன்ஜினியரா நாங்க இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரையும் டிசைன்ல கணக்குல எடுத்துப்போம். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்தா அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்ப நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. தோல்விக்கே எதிரான அஸ்திவாரம். பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம், இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸோட மொத்த ஸ்திரத்தன்மையும் அது நம்ம வீட்டோட மெயின் லோட் பேரிங் சுவரோட எப்படி இணைக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதுதான் இதுக்கு பேஸ்மெண்ட்டே. இங்க பாருங்க, 2 விதமான ஆங்கரிங் முறைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். இடது பக்கம் இருக்கிறது பொதுவா செய்யற ஒரு தப்பு. சும்மா சுவரோட மேற்பரப்புல போல்ட் போட்டு மாட்டிடுவாங்க. இது ஒரு நெம்புகோல் விளைவை, அதாவது ஒரு லீவர் எஃபெக்டை உண்டாக்கி சுவர்ல பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்து விரிசல்களுக்கு வழிவகுக்கும். ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் சரியான இன்ஜினியரிங் முறை. இதுக்கு பேரு டீப் கேண்டிலிவர் ஆங்கரிங். இதுல படிக்கட்டோட மொத்த பாரமும் சுவருக்குள்ள ஆழமா போய் வீடோட மெயின் ஸ்ட்ரக்சருக்கே மாறிடும். இதனால ஒரு ஜீரோ பிவட், அதாவது கொஞ்சம் கூட ஆட்டம் கொடுக்காத ஒரு கனெக்ஷன் உருவாகும். அப்போ இந்த டீப் வால் கேண்டிலீவர் ஆங்கரிங் எப்படி செய்றோம்? இதோ 3 முக்கியமான ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, ஒரு ஹெவி டியூட்டி ஸ்டீல் சேனலை எடுத்து வீடோட லோட் பேரிங் சுவர்ல நல்லா உள்ள பதிக்கிறோம். ஸ்டெப் 2, ஹை டென்சைல் த்ரெடட் ராட்ஸ், அதாவது அதிக இழுவிசை கொண்ட கம்பிகளை வச்சு அதை பலமா பாதுகாக்கிறோம். கடைசியா ஸ்டெப் 3, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ரெசின்ஸ் பயன்படுத்தி அதை நிரந்தரமா சுவர் கூட ஒட்டி பிணைச்சிடுறோம். இதுக்கப்புறம் அந்த இணைப்பு கொஞ்சம் கூட அசையாது, ஒரு பாறை மாதிரி நின்னுடும். அடுத்தது 3வது பகுதிக்கு போலாம். இது பவுன்ஸை நீக்கிற இன்ஜினியரிங். பேஸ்மெண்ட் இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அடுத்த கட்டமா படிக்கட்டுக்குள்ளேயே அதிர்வை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பொருட்கள், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு அமைதியான படிக்கட்டுங்கிறது ஒரே ஒரு பொருளை வச்சு வர்றதில்ல, அது ஒரு சிஸ்டம். இதோட முதுகெலும்பு, அதாவது ஹிடன் ஸ்பைனுக்கு 2026 கார்பன் ஸ்டீல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான விறைப்புத்தன்மை அதிகமா இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்றோம். இதுதான் மொத்த பாரத்தையும் தாங்கும். ஆனா அது மட்டும் போதாது. நாம நடக்கும்போது உருவாகிற அந்த இயக்க ஆற்றலை, அதாவது கைனடிக் எனர்ஜியை உறிஞ்சிறதுக்காக இந்த ஸ்டீல் ஸ்பைனுக்கும் மரப்படிக்கட்டுகளுக்கும் நடுவுல ஹை டென்சிட்டி நியோப்ரின் அல்லது ரப்பர் பேட்ஸ் வைப்போம். இது ஒரு கார்ல இருக்கிற ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செஞ்சு வைப்ரேஷன் அப்படியே உள்வாங்கிக்கும். இன்னொரு படி மேல போனோம்னா டியூன்ட் மாஸ் டேம்பிங்னு ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் இருக்கு.
இதுல என்ன பண்ணுவோம்னா படிக்கட்டோட சில குறிப்பிட்ட இடங்கள்ல ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு சின்ன சின்ன எடைகளை சேர்ப்போம். இதனால படிக்கட்டோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை மாறிடும். நம்ம சராசரி நடையோட வேகத்துக்கு அது மேட்ச் ஆகவே ஆகாது. அதனால அந்த ரெசனன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பையே நம்ம முழுசா தடுத்துடலாம். கடைசியா 4வது பகுதிக்கு வந்துட்டோம். வாழ்நாள் பாதுகாப்பை சரிபார்ப்பது, அதாவது டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். நாங்க ஒரு டிசைன் பண்ணிட்டா அது சேஃப்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்? அதே மாதிரி ஒரு வீட்டு ஓனரா நீங்க அதோட பாதுகாப்பை வருஷ கணக்குல எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? பாதுகாப்புங்கிறது தோராயமா சொல்ற விஷயம் கிடையாது. அது கண்டிப்பா டெஸ்ட் பண்ணப்பட வேண்டிய ஒண்ணு. சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒவ்வொரு படியும் குறைஞ்சது 136 கிலோ எடைய ஒரே இடத்துல தாங்கணும். அதுவும் கொஞ்சம் கூட வளையாம, அதாவது கிட்டத்தட்ட 0 டிஃப்ளெக்ஷனோட தாங்கணும். இந்த மாதிரி ரொம்ப கடுமையான லோட் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஒரு படிக்கட்டோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை நாங்க உறுதிப்படுத்துறோம். சரி, வீட்டு ஓனரா நீங்க என்ன செய்யணும்? உங்க மன நிம்மதிக்கும் நீண்டகால பாதுகாப்புக்கும் இது ஒரு சிம்பிள் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட். அப்பப்போ போல்ட்லாம் டைட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. வெல்டிங் பண்ணின ஜாயின்ட்ஸ்ல ஏதாவது விரிசல் மாதிரி சோர்வோட அறிகுறிகள் தெரியுதான்னு கண்ணால பாருங்க. மரப்படிகள்லாம் ஸ்டீல் ஸ்பைன் கூட நல்லா உறுதியா இணைஞ்சிருக்கான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பிரச்சனைகள் வராம தடுக்கும். முடிவா ஒன்னே ஒன்று சொல்றேன். இன்ஜினியரிங்ல ஸ்ட்ரக்சரல் ஓவர்கில்னு சொல்றது, அதாவது தேவைக்கு அதிகமா பாதுகாப்பு அம்சங்களோட டிசைன் பண்றது ஒரு குறையே கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான ஃபீச்சர். அதுதான் உங்க வீட்டுக்கு அந்த அமைதியான மினிமலிஸ்டிக் அழகையும் முழுமையான பாதுகாப்பையும் ஒரு சேர கொடுக்குங்கிறதுக்கு ஒரு கேரண்டி. இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க கனவு இல்லம் வெறும் அழகுக்காக கட்டப்படுதா, இல்ல உறுதியான இன்ஜினியரிங்கை அடிப்படையா வச்சு கட்டப்படுதா? அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒரு டிசைனை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியற அந்த அழகுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த கட்டமைப்பு எவ்வளவு உறுதியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா உண்மையான அழகுங்கிறது பாதுகாப்பான அஸ்திகாரத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. நன்றி. Like, share, and subscribe to Connect and Build. I have already